ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான ஐஸ்கிரீம் குயிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு 10 ரூபா போர்பன் பிஸ்கட் தாங்க எடுத்திருக்கேன். நாம் இதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 பிஸ்கட் போல் இருக்கும். இதை உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1-2 உடச்சிட்டு. இது பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் ஒரு பவுடராக நீங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றிடுங்க. அதிலே நம்மளுக்கு இந்த மாதிரி பொடியாகிடும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது 300 மில்லி பால் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் பிஸ்கட்க்கு 300 மில்லி பால் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காத திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு. பால் திக்காகணுன்ட்டெல்லாம் இல்லை. பால் கொதிச்சதோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை பிஸ்கட் பவுடரை இதில் கலக்கி விட்டுருங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கலக்கிடுங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டியாக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ்லாம் செய்யணும். ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட சுகர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஸ்வீட்னஸ். அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொக்கோ பவுடர், இது ஒரு சுவைக்காக. இது இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. இது ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு மிக்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. கரெக்டாக இவ்வளோ தான் இது பண்ணியிருக்கோம். இதை நல்லா நம்ம ஒரு 5-8 மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 5-8 மணி நேரங்கிறது கரெக்டாக இருக்கும். 5-8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் போல் நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகி கரெக்டாக செட் ஆகி கிடச்சிருக்கு. ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த கிறிஸ்டல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு கரெக்டாக நம்மளுக்கு வராது. ஒரு ஸ்கூப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி சட்னி கரண்டி எடுத்துருக்கேன். அதை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இது போல் எடுத்துக்கலாம். இது ரொம்பவுமே க்ரீமியாக ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக குறைஞ்ச செலவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாம்ளே செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ஐஸ்கிரீமாகவும் இருக்கும். கடைகளில் வாங்குறதை விட காஸ்ட் வைஸ்லேயும் குறைவாக இருக்கும். இது போல் நான் ஸ்கூப் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகலைன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தாலும் கரெக்டாக வராதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே இது க்ரீமியாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நியூ ஃப்ரெண்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்